ஹாய் வெல்கம் டு T2G சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடைசி பெஞ்சிலேருந்து முதல் பெஞ்ச், அதாவது முதல்வன் ஆகிறது எப்படி, முதல்வன்னா முதலமைச்சர் கிடையாது, முதல்வன் லைஃப்பில் ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வர்றது எப்படி அப்படிங்கிறத பற்றின ஒரு 10 டிப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி நம்ம கடைசி பெஞ்சிலேருந்து ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கு மாறுறதுக்கு தனிப்பட்ட வளர்ச்சி தேவை. பயனுள்ள படிப்பு, பழக்க வழக்கம், நேர்மறையான மனநிலை, இதோட கலவையெல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த கடைசி பெஞ்சு மாணவராக இருந்து முதல் பெஞ்சுக்கு வர்றதுக்கான தகுதி. இப்போ இதில் நிறைய நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம கடைசி பெஞ்சிலேருந்து முதல் பெஞ்சுக்கு போய் அதுலேருந்து முன்னேறி நம்ம படிப்படியாக நம்மளோட ஸ்கூல் படிப்புலேருந்து காலேஜ் படிப்புலேருந்து நம்ம ஒர்க் பண்ணுற அந்த பிளேஸ் வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு போக முடியும். நம்பர் 1 பிளேஸை நம்ம நோக்கி போகணும் அப்படின்னாக்கா அதுக்காக சில ஃபாலோப்பெல்லாம் நம்ம செய்யணும். அதாவது இதையெல்லாம் செஞ்சோன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன தான் மக்கு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட டாப் 1க்கு வர முடியும். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டு அதெல்லாம் நம்ம ஃபாலோவும் பண்ணணும். தெளிவான இலக்குகளை ஃபஸ்ட்டு நம்ம அமைக்கணும். இப்போது நம்ம படிக்கிறதுக்கான நம்ம எதை படிக்க போகிறோம். இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க சின்ன வயசில் நான் டாக்டராக போகிறேன், இன்ஜினியராக போகிறேன், கலெக்டராக போகிறேன் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு மாதிரி நோக்கம் இருக்கும், அதோட எய்மும் இருக்கும், இப்படி தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு. ஆனால் நம்மளோட கரெக்டான அந்த இதை நிர்ணயிக்கிறது நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம ஓரளவு முடிவு பண்ணிவிடுவோம். அப்போ நம்ம இலக்கை கரெக்டாக நிர்ணயிக்கணும், அதுக்கான ஸ்டெப்ஸை ஸ்மார்ட்டாக எடுத்து வைக்கணும். ஸோ அப்படி எடுத்து வைக்கும்போது தான் நமக்கு ஒரு தெளிவான ஐடியாவும் நோக்கமும் கிடைக்கும். ஸோ நம்ம இதுதான் படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஐடியா ஃபஸ்ட்டு கிடச்சிரும். நம்ம என்னதான் கடைசி பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு ஐடியாவே வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு கிளாஸில் 56 பேர் 58 பேர் இருந்தாலும் அந்த 58வது ஸ்டூடெண்ட் கடைசி பெஞ்சு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட அவனுக்கு ஐடியா கண்டிப்பாக இருக்கும். நான் என்னவாக போகிறோன்னு கேட்கும்போது கிளாஸில் எல்லா கிளாஸ்லேயுமே கேட்பாங்க, நீங்கள் என்னவாக போகிறீங்கன்னா அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுமே அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அப்போ அவனுக்குள்ளேயும் ஒரு எய்ம் இருக்கும், அந்த எய்மை வெளிப்படுத்தணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 2வது டிப்ஸ் ஒழுங்குபடுத்தணும். நம்மளோட பணி என்ன, அதாவது நம்ம என்ன ஒர்க் எப்படி படிக்கணும், அதுக்காக என்ன ஒர்க் பண்ணணும், எப்படி எக்ஸாம் எழுதணும், எப்படி டைம் ஷெட்யூல் போடணும், ஸோ எப்படி நம்ம பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். நம்ம எப்படி இதெல்லாம் படிக்கணுங்கிறத பிளான் பண்ணுறதுக்கே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணணும். இப்போ நமக்கு எதுவுமே ஐடியா இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணுறவங்க கூட அட்லீஸ்ட் கேட்டுட்டு அவங்கக்கிட்ட இல்லை அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு எப்படிலாம் பண்ணணும், எப்படி டைம் சேவ் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டு டைமை ஒழுங்குபடுத்திக்கணும். 3rd டிப், படிப்பு பழக்கத்தை மேம்படுத்தணும். இப்போ நம்ம வழக்கமாகவே ஒரு சப்ஜெக்டில் கவனம் செலுத்துகிறோம். ஸோ அதை படிச்சுட்ருக்கோம். இப்போ நமக்கு சில பேருக்கு பிடிச்ச பாடம் அப்படின்னு இருக்கும், பிடிக்காத பாடம் அப்படின்னு இருக்கும். ஸோ பிடிச்ச பாடத்தை நல்லா படிப்போம். சில பேருக்கு பாடம் இல்லை, எடுக்கிற டீச்சர் கூட பிடிச்ச டீச்சர் பிடிக்காத டீச்சர்னு இருக்கும், அதை வச்சு கூட படிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு 5 சப்ஜெக்ட் இருக்குதுன்னா 5 சப்ஜெக்டையும் படித்தா மட்டும்தான் கடைசி பெஞ்சிலேருந்து முதல் பெஞ்சுக்கு வர முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், படிக்கிறத நல்லா புரிஞ்சு படிக்கணும், எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும். இப்போ படிக்கிறது மட்டும் இல்லாமல் அது தியரிட்டிக்கல் நாலேஜ், இப்போ ப்ராக்டிக்கலும் வந்துடுச்சு. ஸோ அப்போ தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் 2 நாலேஜ்லேயும் ஒருத்தன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவனால் ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வர முடியும். ஸோ இந்த படிக்கிறது இது மட்டும் படிப்பு பழக்கத்தை மேம்படுத்துறது கிடையாது. சில பேருக்கு இப்போது நம்ம காலேஜஸில் எல்லாம் செமினார் எடுக்கிற பழக்கம் இருக்குது. இப்போ அதே மாதிரி ஸ்கூல்லேயே இருக்குது. இப்போ ஏன் அந்த பழக்கம்னா, இப்போது நிறைய பேருக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். அப்போ ஸ்டேஜில் ஏறி பேசுகிறதுக்கு பயப்படும் போது எப்படி ஒருத்தன் டாப் 1க்கு வர முடியும். ஸோ அந்த பயத்தை போக்குறதுக்காக தான் இப்போ எல்லா ஸ்கூலில் எல்லா காலேஜஸ்லேயுமே ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு அதை அவங்களே எடுக்க சொல்கிறாங்க. அந்த கிளாஸை டீச்சர்ஸ் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லலை, பசங்களுக்கு ஒரு தைரியம் வரவழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கிளாஸை அவங்க எடுக்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க போய் எடுக்கும்போது அவங்க இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கு அவங்க ஃபஸ்ட் நாளே ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கான ஹிண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஒரு ஃப்ளாஷ் கார்டு இல்லை நோட்டு ஏதோ ஒன்றுத்தில் போட்டுட்டு அவங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அவங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி புரியுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அவங்களுக்கு நடத்தும் போது அவங்க இப்போ கிளாஸ் எடுக்கும்போது கொஸ்டின்ஸ், இப்போ டீச்சர் எடுத்தால் எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறோம், அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எடுக்கும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் கேட்பாங்க, டீச்சர்ஸும் கேட்பாங்க. அப்போ அவங்க கேட்கக்கூடிய அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இந்த விஷயத்தை யார் பர்ஃபெக்டாக செய்கிறாங்களோ கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ளேஸ் வர முடியும். அப்போது அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு டீச்சரோட எய்ம். அப்போ எல்லாருமே என்ன பண்ணணும், அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்.
இப்போ நம்ம இந்த மாதிரி கிளாஸ் எடுக்க பழகணும்னா என்ன பண்ணணும்? அடுத்த டிப், வகுப்புகளை தவறாமல் கலந்துக்கணும். இப்போ எந்த வகுப்பையும் கட்டடிக்கக்கூடாது. இப்போ நான் இந்த கிளாஸை கட்டடிச்சிட்டேன், இந்த கிளாஸ் நான் போகலை அப்படின்லாம் சொல்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு கிளாஸையும் ஃபுல் இன்ட்ரெஸ்டோடையும் கவனத்தோடையும் ஒரு கிளாஸையும் கவனிக்கணும். அப்போ கவனிக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு வரிசைக்கு போகிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு அந்த கிளாஸை கவனிக்கணும். ஒரு கிளாஸ் டீச்சர் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிற விஷயத்தை நம்ம மைன்யூட்டாக கவனிக்கணும். கிளாஸ் டீச்சரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்கணும். நமக்கு ஏதாவது படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் தெரியல அப்படின்னா அதை போய் அவங்கக்கிட்ட கேட்கலாம். எனக்கு இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது புரியல அப்படின்னா கேட்கலாம். அப்போது அவங்க புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போது நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு கிளாஸையும் நம்ம கட் பண்ணாமல் அந்தந்த கிளாஸில் நடத்துகிற பாடத்தை அப்பப்போ கவனித்து அப்பப்போ ஏற்படுற டவுட்டை அப்போயே கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட் பெஞ்சுக்கு போக முடியும். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம எல்லா விஷயத்துலேயும் சுறுசுறுப்பாக பங்கேற்கணும். இப்போ கிளாஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இல்லை ஸ்கூலில் நடக்கக்கூடிய காம்படிஷன், இல்லை ப்ரோக்ராம்ஸ், ஸ்போர்ட்ஸ் டே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இப்போ இப்போ ஒரு ஸ்கூலில் பார்த்தாலே தெரியும், சில பசங்க அப்படியே ஒன்றா கேங்காக இருப்பாங்க. அவங்களாம் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லக்கூடாது. அவன் லாஸ்ட் பெஞ்சாக இருந்தவன் ஃபஸ்ட் ப்ளேஸ்க்கு வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம எல்லா விஷயத்துலேயுமே நம்மளை இன்வால்வ் பண்ணிவிட்டு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிக்கணும். எல்லாத்துலேயும் ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் நம்ம பங்கேற்று நம்மளோட டேலண்ட்டை வெளிப்படுத்தணும். கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான டைம் அவங்களுக்கு இதுதான் அப்படின்னு நினச்சி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த டேலண்ட்டை வெளிப்படுத்தணும். அடுத்த டிப், ஒரு வலுவான ஆதரவு அமைப்பை உருவாக்கணும். இப்போ நம்ம படிக்கிறோம், நம்ம படிச்சுட்ருக்குறோம். ஸோ எல்லாருமே நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. லாஸ்ட் பெஞ்சு, இவன் ஒன்றுத்துக்கும் லாயக்கில்லை அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணுற அந்த வார்த்தைகளை நம்ம ஃபஸ்ட்டு காதில் வாங்கக்கூடாது. நம்ம 1000 பேர் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணினாலும் நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒருத்தராவது இருப்பாங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தை, அந்த என்கரேஜ் பண்ணுற அந்த ஒருத்தரோட வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா படிக்கணும். நல்லா படித்து நம்ம படித்து முன்னேறத்துக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ சொன்னாலும் நம்ம பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க. அவங்களோட கஷ்டத்தை உணர்ந்து நம்ம படித்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட் பெஞ்சை வர முடியும். ஸோ இப்போ நம்ம நிறைய டவுட்ஸ் ஏற்படுது அப்படின்னா நம்ம கிளாஸில் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோடு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு ஏற்படுற சந்தேகங்களை அவங்கக்கிட்ட கேட்கலாம். சொல்லித்தரமாட்டேன்னு எந்த ஸ்டூடெண்ட்டும் சொல்ல மாட்டாங்க. அப்போது நம்ம அதை கேட்டு என்ன டவுட் ஏற்படுதோ அதை கிளாஸ் டீச்சர்கிட்ட கேட்க பயமாக இருந்தால் கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கேட்டுக்கலாம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு கேட்டுட்டு அவங்கக்கிட்டே இருந்து அவங்க சொல்கிற விஷயங்களை கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு நல்ல வலுவை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஷிப்பும் வளரும். ஸோ நம்ம படிப்புலையும் முன்னேற முடியும். ஸோ அடுத்த டிப், நம்மளோட ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட் பெஞ்சுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்ம ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அதுக்கு என்ன வேணும்? போதுமான தூக்கம் வேணும். நம்ம தவறாமல் உடற்பயிற்சி செய்யணும். உணவு பழக்க வழக்கம் கரெக்டாக இருக்கணும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இருக்கணும். நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்வையும் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடியது நம்மளோட உடல் ஆரோக்கியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடல் ஆரோக்கியம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா, இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒருத்தன் தவறானவனாக மாற முடியாது. அவன் கண்டிப்பாக ஃபஸ்ட் பெஞ்சை நோக்கி போகிறதுக்கான எந்த ஸ்டெப் எடுத்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நமக்கு இப்போ தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்களோட உதவியை நாடலாம். படிப்பு விஷயத்துக்கு நீங்கள் சில கருத்துக்களை எவ்வளோ தான் போராடினாலும் உங்கள் ஆசிரியர்கள், வகுப்பு தோழர்கிட்ட உதவி கேட்க தயங்கக்கூடாது. நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சம் இருக்குது. அந்த சம்மை போட்டு பார்க்குறோம், நமக்கு புரியல. ஒரு 10 தடவை போட்டு பார்க்குறோம், புரியல. அதுக்காக 11ஆவது தடவை துவண்டக்கூடாது. போய் டீச்சர்கிட்ட கேட்கலாம், இதை நான் இவ்வளோ டைம் போட்டு பார்த்தேன், எனக்கு இந்த மாதிரி ஆன்சர் வரல, எப்படி மேம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க உன்னோட ஆர்வத்தை பார்த்து சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நீ ஒரு தடவை கூட போட்டு பார்க்காம எனக்கு ஆன்சர் வரல அப்படின்னு சொன்னால் கடைசி பெஞ்சில் தான் உட்காந்துருக்கணும், முதல் பெஞ்சுக்கு போக முடியாது. நம்மளோட எஃபர்ட், நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் பெஞ்சை நோக்கி போக முடியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கேட்கலாம், இந்த மாதிரி எனக்கு போட்டேன், டவுட்ஸாக இருக்குது, கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கலாம். இப்போ எவ்வளோ புக்ஸ் இருக்குது, ஆன்லைனில் நிறைய பயிற்சி அந்த மாதிரி வெப்சைட்டெல்லாம் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் நம்ம போயிட்டு ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நமக்கு நிறைய விஷயங்கள், நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணவும் இருக்காங்க. பட் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட்டு டிப், விமர்சன சிந்தனை திறன்களை வளர்த்துக்கணும். இப்போது நம்ம நிறைய விஷயங்களை மனப்பாடம் செய்கிறோம். இப்போ படிப்பாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த விஷயங்களாக இருந்தாலும் மனப்பாடம் செஞ்சு அதை புரிஞ்சுக்கிறோம். அப்படி செய்யவே கூடாது. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நல்லா மனப்பாடம் செய்கிறத விட அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த காலத்துலேயும் அது மறக்காது. இப்போ கேள்வி பொருளை நல்லா இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கான ஆன்சரை எழுத முடியும். ஸோ கொஸ்டினே புரியாமல் ஆன்சர் எழுத முடியாது. கேட்குறது ஒரு கொஸ்டின், எழுதுறது ஒரு ஆன்சர், அப்படி இருக்கக்கூடாது. கரெக்டாக எக்ஸாமில் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதக்கூடிய திறமை நம்மக்கிட்ட இருந்ததுனாலே கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். நெக்ஸ்ட்டு ஒன், நேர்மறையாகவும் விடாப்பிடியாகவும் இருக்கணும். இப்போ நம்மளோட பழக்கத்தை மாற்றுறதுக்கு நேரம் எடுக்கும். அதனால என்ன பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். இப்போ நமக்கு நம்ம கடைசி பெஞ்சில் எழுதுகிறோம், படிக்கலை, நம்ம ரொம்ப ஜாலியாக இருந்துட்டோம், சுற்றிட்டு இந்த மாதிரி ரொம்ப லோன்லியாக அது மாதிரி ரொம்ப இதாக இருந்துட்டோம். ஸோ அப்போ நம்மளை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் ஆரம்பிக்கும். நம்ம அதுக்கு பொறுமையாக தான் இருக்கணும், நேர்மறையாக இருக்கணும். நம்மளோட நேர்மறையான அந்த வளர்ச்சி மனப்பாங்க நம்ம வளர்த்துக்கணும். சில சாதனைகளை நம்ம சின்ன சின்ன சக்ஸஸ் செஞ்சுருப்போம் இல்லையா, அதை நினச்சி பார்க்கணும். இப்போ நம்ம லைஃப்பில் நிறைய கெட்ட விஷயங்கள் ஸ்கூல்லேயே நடந்துக்கலாம், ஏன்னா படிக்காததுனால. அப்போது நம்ம ஒரே ஒரு நாள் நம்ம நல்ல விஷயம் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அதை நினச்சி பார்த்தா அந்த சந்தோஷம் நமக்கு மற்ற சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்டெப் ஸ்டோனாக இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணணும், அப்போ அது சந்தோஷத்தை நினச்சி பார்த்து நம்ம அதை நோக்கி போகணும். ஸோ இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயமுமே கடைசி பெஞ்சிலேருந்து முதல் பெஞ்சுக்கு பயணம் பண்ணுறதுக்கான ஒரு செயல். இதை நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பெஞ்சில் போய் உட்காரலாம். ஸோ அதுலேருந்து அடுத்து நம்மளோட சக்ஸஸ்ஃபுல் காலேஜ் போய் நல்லா படிக்கலாம். அதுக்கப்புறம் ஒர்க்கில் போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். கண்டிப்பாக நம்ம நல்ல விஷயங்களையெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கடைசி டு ஃபர்ஸ்ட் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஈஸியாக நம்ம சக்ஸஸ் பண்ணிட முடியும். ஸோ இதை நான் கடைசி பெஞ்சில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.